நினைத்தாலே இனிக்கும். வணக்கம், நான் சினிமாரசின். இது நினைத்தாலே இனிக்கும். டைரக்டர் ஃபாசில் அவர்கள் நிறைய ஃபீல் குட் மூவிஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்த ஒரு த்ரில்லர் படம் தான் பூவிலி வாசலிலே. 1987 ரிலீஸ் ஆச்சு. சத்யராஜ், ரகுவரன், பாபு ஆண்டனி, கார்த்திகா, சுஜிதா இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்தில் வில்லன் ரகுவரனும் அவருடைய கூட்டாளி பாபு ஆண்டனி ஒரு கொலை செய்கிறாங்க. அந்த கொலையை ஒரு சின்ன குழந்தை பார்த்துருது. அந்த குழந்தையுடைய வயசு பார்த்தீங்கன்னா 3. அந்த குழந்தையை காது கேட்காது, வாய் பேச முடியாது. அப்படிப்பட்ட குழந்தை. வில்லன் அந்த குழந்தையை பார்த்துடுறாங்க. அந்த குழந்தையோட அம்மாவும் வந்துடுறாங்க. ஸோ அவங்களும் அந்த கொலையை பார்த்துடுறாங்க. இப்போது அந்த வில்லன் 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தையும் அந்த குழந்தையோட அம்மாவையும் கொல்றதுக்காக வராங்க. அந்த அம்மாவை கொன்னுடுறாங்க. அந்த குழந்தை அங்கேருந்து தப்பிச்சு போகுது. நம்ம ஹீரோ கிட்ட வந்து தஞ்சம் அடையுது. அவரும் பர்சனலாக கொஞ்சம் பாதிக்கப்பட்டவர், மனைவி குழந்தையை இழந்தவர். இந்த குழந்தையை தேடி வரக்கூடிய இந்த வில்லன் அந்த முயற்சிகள் எல்லாம் இந்த ஹீரோ எப்படி முறியடிச்சு அந்த குழந்தையை காப்பாற்றினார் அப்படிங்கிறத அந்த படத்துடைய மொத்த கதையும். கதையில் ஒரு கதாநாயகி வராங்க. அவங்க இந்த குழந்தைய எதேச்சா சந்திக்கிறாங்க. குழந்தை மேலே பாசமாக இருக்கிறாங்க. பூர்வ ஜென்ம பந்தம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி இந்த குழந்தை அதோடைய சித்தி தான் அவங்க. அப்புறமா தாத்தாவும் கிடைச்சிடுறாரு. இப்படி அந்த குழந்தைக்கான ஒரு உறவு கிடைக்கிறது. இப்படியெல்லாம் அந்த காட்சிகள் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் டைரக்டர் ஃபாசில். இந்த படத்தில் சத்யராஜ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஆக்ஷன் காட்சிகள் இருக்குது. கார்த்திகா அவங்களும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சத்யராஜோடைய நடிப்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாபு ஆண்டனி ஒரு மிரட்டலான ஒரு வில்லன். அதிகம் பேச மாட்டார். எனக்கு சின்ன வயசில் பாபு ஆண்டனி, ராக்கி இந்த 2 நடிகர்கள் ரொம்பவே பிடிக்கும். அவங்களெல்லாம் பார்க்கும்போதே ஒரு பயமாக இருக்கும். ரகுவரனும் ஒரு சைலண்டான வில்லன். அவர் மெயின் வில்லனே அவர் தான். ஸோ அவருடைய நடிப்பு வழங்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். படத்தில் ரொம்ப ரசித்த ஒரு விஷயம், அந்த குழந்தை சாலை ஓரத்தில் இருக்குது. ஹீரோ காரில் இருந்து அந்த குழந்தைய பார்க்குறாரு. இப்போ அவர் போதையில் இருக்கிறாரு. அவர் சொல்லுவார், இந்த குழந்தைய வந்து யாராவது காப்பாற்றுங்கன்னு சொல்லி தமிழில் சொல்லுவார். அப்புறமா இங்கிலீஷ்லையும் சொல்லுவார். சொல்லி முடிச்சுட்டு சொல்லுவார், 3வது மொழியெல்லாம் என்னால் கற்றுக்கிட முடியாது, அதில் சொல்லலாம் முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஒரு நுட்பமான அரசியலே கூட இந்த படம் பேசியிருக்கும். இளையராஜாவுடைய மியூசிக், ஒரு கிளியின் தனிமையிலே சிறு கிளி ஒன்று வரும் அந்த பாட்டு. அப்புறமா மன அறிமுகமான ஒரு பாடல் அன்னை அன்னைன்னு ஒரு பாட்டு. சின்ன சின்ன ரோசா பூவி அந்த பாட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த குழந்தையுடைய நடிப்பு ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி தான். சின்ன வயசில் பார்த்து ரசித்த படம் தியேட்டரில். இப்போவும் யூடியூப்பில் நிறைய முறை பார்த்து ரசிச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் இது. வாய்ப்பு இருந்தால் யூடியூப்பில் பார்த்து ரசிங்க. நன்றி. மீண்டும் சந்திப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.